Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 7.1ல 10th sum பார்க்க போறோம். Find a relation between x and y such that the point x, y is equidistant from the point 3, 6 and minus 3, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணிக்கலாமா, ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிசி இருக்குது. இது ரெண்டுமே இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல்னா அதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு லெட்டர் தெரியாத லெட்டர் இருக்குது, எக்ஸ் ஒய்ன்னு தெரியலையா, அதை வச்சு நம்ம செய்யும்போதே we can get the equation. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா. let the given points be, என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏயோட பாயிண்ட் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம், பியோட பாயிண்ட் வந்து 3, 6ன்னு வச்சுக்கலாம், சியோட பாயிண்ட் வந்து -3, 4ன்னு வச்சுக்கலாம். சரியா, கிவன் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விடிஸ்டன்ஸாக, அப்போ ஏபிஇ தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக, ஏபிசி ஈக்குவல் டு ஏசிசி இந்த வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போமா, ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம், ரூட் ஆஃப் இது வந்து ஏபி, அப்போ 3 - x the whole square 6 - y the whole square, அப்போ என்ன வரும், 3 - x the whole square plus y - 6 the whole இல்லை 3 - x the whole square 6 - y the whole square, இது என்ன வரும், 6 - y the whole square equal to AC. ACயோட டிஸ்டன்ஸ்னா AC, அப்போ என்ன வரும், -3 - x the whole square plus 4 - y the whole square. கரெக்டாக, இப்போ ரெண்டு சைடு என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ஆன் போத் சைடு போட்டோம்னா டைரெக்டாக ஸ்கொயர் ஆன் போத் சைடு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். உள்ளே இருக்க வேல்யூ மட்டும் எழுதுவோம். என்ன வரும், 3 - x the whole square வரும். இது வந்து 6 - y the whole square, இது வந்து -3 - x the whole square plus 4 - y the whole square. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ் ஒய் எல்லாம் ஒரு சைடும் இந்த அதர் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணோடனே ஆன்சர் கிடச்சிடும். இதுக்கு என்ன வரும், 3a - b the whole square, a square minus 2 into a into b plus b square plus 6 square minus 2 into 6 into y plus y square. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்கும், -3 the whole square minus a square minus 2 into a into b plus b square plus அதே மாதிரி இதை a minus b the whole square ஃபார்முலாக்கு போட்டோம்னா ஒரு a square minus 2 into a into b plus b square. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர்னா 3 3s are 9 plus minus 3 2s are 6, 6x plus x square plus 6 6 are 36 minus 2 6 are 12y plus y square equal to 3 3s are 9 minus இங்கே 2 மைனஸ் இருக்கா, 2 மைனஸ் சேர்ந்து plus 3 2s are 6x plus minus x into minus x square plus 4 4s are 16 minus 4 2s are 8y plus y square. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும், y square கேன்சல் ஆயிரும், x square கேன்சல் ஆயிரும், 9 கேன்சல் ஆயிரும், 36 ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் மட்டும் எழுதுவோம். -6x plus 36 minus 12y is equal to 6x plus 16 minus 8y. ஓகே, இந்த சைடு இருக்க எல்லா வேல்யூஸையும் அந்த சைடு கொண்டு போயிடலாமா, கொண்டு போயிட்டால் என்ன கிடைக்கும், நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து 36 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 16 இங்கே வரும்போது -16 இஸ் ஈக்குவல் டு 6xம் மைனஸ் 8yயும் அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்க -6x இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 6x, இந்த -12y இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் 12y. இப்போ 6x ப்ளஸ் 6x என்ன கிடைக்கும், 12x. இப்போ வந்து 8yலேருந்து இந்த ஒரு 12y சப்ட்ராக்ட் வேணால் டிஃபரன்ஸ் சைனாக இருக்குன்னா சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், ப்ளஸ் 4y. 36ல் 16 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், 12x ப்ளஸ் 4y மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து எல்லாமே த்ரூ அவுட் வந்து டிவைடட் பை 4 போடலாம். 4 வச்சு டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், இது வந்து 3 4s are 12,
1 4 is 4 minus 5 4s are 20 is the relationship ஸ்பேஸ் விடக்கூடாது between x and y அவ்வளோதான்.